அதிகம் கேலி கிண்டல் செய்யும் போதைவாசிகள் டாஸ்மாக் கடையை மூட கோரி பூட்டு போடும் போராட்டத்தில் தரையில் படுத்து உருண்டு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள். உடனடியாக நடவடிக்கை தேவை என கொதித்த சமூக ஆர்வலர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு அருகே உள்ள உலகாலாபாடியில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு மேல் சிறுவல்லூர், மணலூர், அருளம்பாடி, மங்கலம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து மது அருந்த வருபவர்கள் குடித்துவிட்டு அடிக்கடி அவ்வழியாக செல்பவர்களிடம் தகராறில் ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாமல் விவசாய பயிர்களை சேதம் ஏற்படுத்தி வருவதாக கூறி கடந்த சில தினங்களாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று டாஸ்மாக் கடையை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என கூறி டாஸ்மாக் கடை முன்பு படுத்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த டாஸ்மாக் கடை இருப்பதால் விவசாய பயிர்களை குடித்துவிட்டு சேதம் ஏற்படுத்தி வருவதாகவும் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த வடபொன்பரப்பி சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், சங்கராபுரம் வடக்கு திமுக ஒன்றிய செயலாளர் வக்கீல் அசோக்குமார், ஒன்றிய கவுன்சிலர், முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இது குறித்து பேசி டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. முடிக்கல